இல்ல அருணகிரிநாதர் அதிகமாக திருப்புகழ் பாடிய தலங்கள்ல ஒன்று திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல சுவாமிகள் ரொம்ப நாள் தங்கி இருக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எக்கச்சக்கமா இருக்கிறது. அது அத்தனையும் திருச்செந்தூர் திருப்புகழ்ல பதிவு பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிறார். அருணகிரிநாதருடைய தனித்துவம் என்னன்னா, தான் எதை நினைத்து ஏங்குகிறாரோ அந்த ஏக்கத்தை திருப்புகள்ல அப்படியே சொல்லுவார். உதாரணத்துக்கு முருகனுடைய திருவடியை பார்க்கணும், நடனமிடக்கூடிய மயிலை பார்க்கணும், வள்ளி தேவ யானையோடு திருமண கோலத்தை பார்க்கணும். இப்படி அவருக்கு என்ன ஏக்கம் வருதோ அந்த ஏக்கத்தை திருப்புகள்ல பதிவு செய்வார். அதே ஏக்கத்துக்கு உண்டான தீர்வையும் அந்த திருப்புகள்ல சொல்லுவார். அதை தான் எவ்வாறு கண்டடைந்தார், எப்படி அந்த ஏக்கத்தை முருகப்பெருமான் நிறைவு செய்து வைத்தார் அப்படிங்கிற அந்த உன்னத வழியும் அந்த திருப்புகள்ல காட்டியிருப்பார். அப்படி ஒரு திருப்புகழை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முருகனை தொடர்ந்து வழிபட்டு திருப்புகழ் பாடினால் உள்ளுக்குள்ளே ஒரு வீரம் பிறக்கும். தான் வாழ்க்கையை முருகன் சிறப்பாக அமைத்து கொடுப்பான். யாருனுடைய தயவுலையும் நம்ம வாழ வேண்டாம். முருகனுடைய தயவு இருக்கும்போது வேறு யாருனுடைய தயவும் நமக்கு வேண்டாம். முருகன் நமக்கு அற்புதமான பாதையை காட்டுவாருங்கிற உண்மையை அருணகிரிநாதர் இந்த திருப்புகள்ல மிக தெளிவாக விளக்குகிறார். காரணம், அருணகிரிநாதரும் ஒரு புலவர் தான். அவரோடு இருந்த சக புலவர்கள் எல்லாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அருணகிரிநாதரை பார்த்து சொல்றார், எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை அமையலையே. ஏன்னா நான் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா இருக்க முருகனை போற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எப்பேற்பட்ட பேற்றை எனக்கு முருகன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் இந்த திருப்புகள்ல சொல்றார். அது மட்டும் இல்லாம திருப்புகளுக்கு சிறப்பு பாயிரம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது திருப்புகளுடைய மேன்மையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல்ல ஒரு வரி வருது, என்னன்னா, திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரையும் மதிப்பதில்லை உந்தன் அருளாலே. அதாவது திருப்புகழ் படிக்கக்கூடிய நான் உன்னுடைய அருள் இருக்கிறங்காட்டி யார்ட்டையும் போய் அவங்ககிட்ட பணிஞ்சு குனிஞ்சு புழு மாதிரி இருக்கிற வாழ்க்கை எனக்கு இல்லை. முருகனுடைய அருள்னால நான் ராஜா மாதிரி இருக்கேங்கிற அந்த துவனியை அருணகிரிநாதர் அற்புதமாக அந்த பாயிரத்திலையும் சொல்லியிருக்கிறார், இந்த திருப்புகள்லையும் சொல்லுகிறார். இந்த திருப்புகள் ரொம்ப அற்புதமான திருப்புகள். முந்து தமிழ் மாலை கோடி கோடி என்று தொடங்கக்கூடிய அற்புதமான திருச்செந்தூர் திருப்புகள். இதுல அருணகிரிநாதர் முருகனை பற்றி அவ்வளவு சிறப்பாக கடைசியில வர்ணிக்கிறார். முருகன் எப்படி இருக்கிறாருங்கிற அந்த அற்புதமான தரிசனத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து கொட்டி காட்டுகிறார். அதை நாம் இந்த திருப்புகழினுடைய விளக்க உரையை காணும் போது அதை காண்போம். இப்போது திருப்புகழை பாடிவிட்டு திருப்புகழினுடைய விளக்க உரை தரிசனத்திற்கு செல்வோம். முருகா சரணம். முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்தை வினையே வாராமல் போக மங்கையகள் காதல் தூர தேக முந்துமடியேனை ஆளத்தானும் முனை மீதே திந்தி திமி தோதி தீதி தீதி தந்தன தான 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 செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால்வி சாழ தோகை துங்க அனுகூல தீர பார்வை செம்பொன்மயில் மீதில் எப்போது வருவாயே அந்தன் மறை வேள்வி காவல்கார செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார அண்டரூபகார சேவற்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவயவும் வேலைக்கார அந்த வெகுவான ரூபக்கார எழிலான சிந்தூரமின்மேவு போகக்கார விந்தை கூறமாதின் வேலைக்கார செஞ்சொல்லடியார்கள் வாரக்கார எதிரான செஞ்சமறை மாயும் மாயக்கார துங்கரன சூர சூரைக்கார செந்தி நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே. இந்த அற்புதமான திருப்புகள்ல பாதி பகுதி, முதற் பகுதி தன்னுடைய மேன்மையை அருணகிரிநாதர் சொல்லுகிறார். அதாவது முருகனை வழிபட்ட பிறகு தான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் சொல்லுகிறார். பேர்பட்ட மேன்மையை தனக்கு வருவதற்கு காரணமாகிய முருகப்பெருமானுடைய மேன்மையை
பட்டியலிடுறார். அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படின்னு ஒவ்வொன்னா அவர் சொல்ற விதத்தை படிக்க 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 உள்ளுக்குள்ள முருகன் மீது இருக்கக்கூடிய பாசம் இன்னும் ஒரு சொட்டு அதிகரிக்கிறது. இதை இப்போது நாம் சிந்திப்போம் வாருங்கள். முதல்ல சொல்றார், முந்து தமிழ் மாலை கோடி கோடி, அதாவது எல்லா மொழிகளுக்கும் முந்தி நிற்கக்கூடிய அற்புதமான மொழி தமிழ். அதுல கோடி கணக்கில் பாட்டு எழுதுறீங்க. யாரை வச்சு? யாரையோ நினைச்சு எழுதுறீங்க. சந்தமோடு நீடு பாடி பாடி, சந்த இசையோடு அழகான வார்த்தைகளோடு சேர்த்து கவிதை அவ்வளவு எழுதுறீங்க. யாருக்காக? யாரோ ஒருத்தருக்காக, தகுதியே இல்லாத நபருக்காக எழுதுறீங்க. எதுக்கு? இந்த வாழ்க்கையை வாழணும், பொருளீட்டணும்னு சாமி சொல்றார். முந்து தமிழ் மாலை கோடி கோடி, சந்தமோடு நீடு பாடி பாடி. எங்க போய் நிக்கிறீங்க? முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதே. இப்படி பாட்டு எழுதிட்டு போய் அவன்கிட்ட போய் நீட்டி நிக்காத. முஞ்சர்மனைங்கிறார். அதாவது வினை உச்சத்துல இருக்கக்கூடிய தகுதியே இல்லாத நபரனுடைய வாசல்ல போய் ஏங்கி நிக்காத. சாமி இங்க ஒரு உண்மையை சொல்லுகிறார். முருகனை நண்பு அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். அவன் உதவி பண்ணுவானா, இவன் உதவி பண்ணுவானான்னு போய் போய் மனிதர்களுடைய வாசல்ல நிக்காத. முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதே. இப்படி உழந்துகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்விலே உன்னால் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. என்னைய பாரு. அருணகிரிநாதர் சொல்றார், இப்படி அலைவதற்கு காரணமாகிய வினை நம்ம விட்டு போகும். முருகனை நம்புனா அந்த வினை நம்மளை விட்டு போகும் சொல்றார். முந்தை வினையே வாராமல் போக, அந்த முந்தைய வினைகள் நம்மிடத்தில் வாராமல் போய்விடுமாம். அந்த வினையின் காரணமாக எழக்கூடிய ஆசைகளும் நம்மை விட்டு போகுமா. மங்கையர்கள் காதல் தூரத்தேக. இங்க அருணகிரிநாதர் தன்னுடைய வாழ்வினுடைய முற்பகுதியில அதாவது பெண்கள் மீது அதிகமான ஆசை கொண்டு அலைந்து ஒரு மோசமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் முருகனுடைய அருள் பதிந்த அடுத்த நிமிடம் அந்த மோசமான ஆசைகள் எல்லாம் தன்னை விட்டு போனது அப்படிங்கிறத இங்க அருணகிரிநாதர் பதிவு செய்கிறார். மங்கையர்கள் காதல் தூர தேக. அது மட்டும் இல்லாம எல்லாத்த விடவும் இந்த வாழ்விலே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களை தாண்டியும் அருணகிரிநாதர் முன்னேறி ஒருபடி மேலே நிற்கிறார். அதை இங்கே சொல்லுகிறார். முந்தும் அடியேனை, முந்தும்னா என்னன்னா முன்னாடி நிற்கக்கூடிய அடியேனை ஆள்வதற்காக, என்னை நீ ஆள்வதற்காக மீண்டும் வர வேண்டும். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, முந்தும் அடியேனை ஆள தானும் உனை மீதே. இப்படி நிற்கக்கூடிய அடியேனை திருவண்ணாமலையில நீ காட்சி கொடுத்து ஆண்ட அந்த காட்சி மீண்டும் எனக்கு பார்க்கணும்னு இருக்கு முருகா. எப்ப நீ வரப்போற? அது எப்படி வரணும்னு கேட்கிறாரு தெரியுங்களா? மயிலை பத்தி அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். அந்த மயில் எப்படி இருந்தது, முருகப்பெருமானுடைய மயில் எவ்வளவு அழகாக இருந்ததுங்கிறத அந்த தாளத்தோட சொல்றார். திந்திதிமி தோதி தீதி தீதி தந்தனன தான 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 செஞ்சனன சேகு சேகு. இப்படி நடனமாடுமா மயில். அப்படி ஆடுற மயில் எப்படி இருக்கான்? செஞ்சிறிய கால், அப்படியே சிவந்து இருக்கக்கூடிய சின்ன கால், விசாலமான தோகை, பெரிய தோகையோடு இருக்கிறது. செஞ்சிறிய கால் விசால தோகை. அது அருணகிரிநாதர் ஒரு பார்வை பார்த்து அடுத்த நிமிஷம் உடம்புக்குள்ள ஒரு உழுக்குது. அப்படியே உள்ள ஏதோ சக்தி பிறந்தது மூச்சுதிலேன்னு சொல்ற மாதிரி அந்த மயிலினுடைய பார்வை உள்ளே பதிந்த அடுத்த நிமிடம், மயிலினுடைய பார்வை பட்ட அடுத்த நிமிடம் அப்படியே உடம்பு சிலுக்குது அருணகிரிநாதருக்கு. அதை சொல்றார். துங்க அனுகூல தீர பார்வை. அப்படியே தூயதான அப்பளுக்கு இல்லாத தெய்வம் சுடர்விடக்கூடிய அந்த ஞான பார்வை என் மீது அப்படி பதிந்தது. துங்க அனுகூல தீர பார்வை எப்படி இருந்ததாம்? அப்படியே தங்க மயில் தோகை விரித்து ஆடியதான். செம்பொன் மயில் மீது எப்போது, மீண்டும் எப்போது வருவாயோ முருகா? இப்பேற்பட்ட மயில் மீது ஏறி மீண்டும் என்கிட்ட எப்ப வருவேன்னு திருச்செந்தூர் கடற்கரையில அருணகிரிநாதர் உட்கார்ந்து கொண்டு திருச்செந்தூர் கோபுரத்தையும் பார்த்து விட்டு இப்படி ஏக்கத்தோடு பாடுகிறார். உள்ளுக்குள்ள முருகனுடைய பெருமை எல்லாம் ஒவ்வொன்னா வருது. முருகனுடைய காட்சி வேணும்னு அருணகிரிநாதர் ஏக்கப்பட்டிருக்கிறார். நான் முன்பகுதியில சொன்ன மாதிரி இந்த ஏக்கத்துக்கு அருணகிரிநாதர் உள்ளுக்குள்ளிருந்தே அவருக்கு பதிலும் சொல்லுகிறார். முதல்ல சொல்றார், அந்தன்மறை வேள்வி காவல்கார. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த முனிவர்கள் எல்லாம் யாகம் செய்வாங்க, ஹோமம் பண்ணுவாங்க. அந்த ஹோமம் எதற்காக அப்படின்னா, சுடர்விட்டு எரியக்கூடிய இந்த ஞான தீயிலே தங்களுடைய ஆத்மாவை கொடுத்து அந்த ஞான வேள்வியிலே முருகனை காண்பார்கள். அப்படி செய்யக்கூடிய அத்தனை வேள்விகளுக்கும் காவல்காரனாக இருக்கிறாராம். அந்தன் அப்படின்னு சொன்னா தூய அந்தனர், அதாவது பிரம்மத்தை அறிந்த அந்தணர்கள் செய்யக்கூடிய அந்த யாகத்திற்கு காரணமாக காவலாக இருக்கக்கூடியவன்
சொல்றார். அந்தன் மறை வேள்வி காவல்கார. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மொழியாகிய செம்மொழியாகிய தமிழிலே எழுதக்கூடிய அத்தனை உன்னத கவிதைகளையும் தனக்குண்டானது அப்படின்னு சுவாமி எடுத்து மாலையா போட்டுக்குவாராம். செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார. நிறைய பாட்டெழுதி புலவர்கள் முருகனுக்கு சூட்டிக்கொண்டே இருக்கிறார்களாம். சொல்லுகிறார், செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார. பேர்பட்ட முருகன் என்ன பண்ணாரா, தேவர்களுக்கு உபகாரமாக ஒரு வேலையை செய்தார். என்ன பண்ணார், சூரனை அழித்து சூரபத்மனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றிக்கொண்டார். அந்த சேவர் கொடியை கையிலே ஏந்தி தேவர்களுக்கெல்லாம் அந்த சமிக்கை மூலம் ஒரு உண்மையை சொன்னாராம். தர்மம் ஜெயித்தது, சூரன் நுழைந்தான், வெற்றி பெற்றோம், நீங்கள் அத்தனை பேரும் இனிமேல் சௌக்கியமா இருக்கலாம்னு முருகப்பெருமான் ஆசி கூறினாராம். அதை இங்க சொல்றாங்க. அண்டர்னு சொன்னா தேவர்கள் அர்த்தம். தேவர்களுக்கு உபகாரமாக சூரபத்மனை அழித்தவனை சேவலாக மாற்றி அவனையே கொடியாக காட்டி அவனை ஜெயித்த நுட்பத்தை காட்டக்கூடிய முருகப்பெருமானுடைய அழகை அருணகிரிநாதர் இங்கே சொல்லுகிறார். அண்டர் உபகார சேவற்கார பெருமாளே என்று அற்புதமான ஒரு வரியிலே சொல்லுகிறார். அதுக்கடுத்து அண்டர் உபகார சேவற்கார முடிமீதே. இப்ப அருணகிரிநாதர் தனக்கிட்ட வருகிறார். இது அத்தனையும் இத்தனை பெருமை வாய்ந்த முருகப்பெருமான் என்னுடைய ஆசையை நிறைவேற்றாமல் இருப்பானா? யாரெல்லாம் தங்கள் இரு கைகளை சிரசின் மேல் கூப்பி தலைக்கு மேல கூப்பி யாரும் எங்களுக்கு ஆதரவில்லை முருகா முருகான்னு மனமுருகி திருப்புகழ் பாடுகின்றார்களோ அத்தனை பேரின் மீதும் அசைக்க முடியாத தீர்க்க முடியாத அன்பை பொழிந்து கொண்டே இருப்பானாம். அதை இங்கே சொல்லுகிறார். முடி மீது அஞ்சலி செய்வார்கள் நேயக்கார. அதுக்கப்புறம் சொல்றார், குண்டுருவ ஏவும் வேலைக்கார. அதாவது அப்படி அஞ்சலி செய்யக்கூடிய அடியார்களுக்கு இடர் நேரும் என்று சொன்னார். எப்படி கிரௌஞ்ச மலையை வேலை ஏறி பொடி பொடி ஆக்கினார்களோ அதே மாதிரி அடியார்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பம் என்னும் மலையை தன் வேலை கொண்டு ஏவி சுக்குநூறாக மாய்க்கக்கூடிய பெருமாள் குண்டுருவ ஏவும் வேலைக்கார. அதுக்கப்புறம் இப்பேற்பட்ட முருகனுடைய அழகு எப்படி இருக்கான், ஒவ்வொரு நாளும் சுடர்விட்டு இதுதான் அழகுன்னு யார் கூடயும் ஒப்பிட முடியாத அளவுக்கு எந்த மொழியினாலும் வர்ணிக்க முடியாத பேரழகு சொரூபமாக கந்தவேற் பெருமான் இருக்கிறார். அந்த வெகுவான ரூபக்கார பெருமாள். அந்தம் வெகுவான், அதாவது திருவடியிலிருந்து தலைமுடி வரைக்கும் எது அழகுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி அழகு கொஞ்சி விளையாடக்கூடிய முத்தமிழ் முருகனாக முருகப்பெருமான் இருக்கிறார். அந்த வெகுவான ரூபக்கார எழிலான. இந்த அழகுக்கு அழகு சேர்க்கறதுக்காக ரெண்டு பேர் பக்கத்துல நிக்கிறாங்களா, ஒருத்தர் வள்ளி இன்னொருத்தங்க தெய்வ யானை. சாமி சொல்றார், எழிலான அழகான சிந்தூரமின் மேவு போகக்கார. தெய்வ யானையை கொஞ்சி மகிழக்கூடிய பெருமான் அற்புதமாகிய கொஞ்சம் விந்தையான வடிவுடையவள் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, தேவயானை பிராட்டியாவது தேவலோகத்தில் பிறந்து தேவ தேஜஸ் எல்லாம் பெற்று இறை வாழ்க்கையை நடத்தி அப்படி இருந்தவங்க. ஆனா சுவாமிக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாம மனிதர்கள் வாழக்கூடிய இடத்தில் பிறந்தால் கூடி முருகனை சென்றடைந்த விந்தையான வாழ்க்கையை பெற்ற வள்ளி பிராட்டியை பற்றி சொல்றார். விந்தை கூற மாதின் வேலைக்கார. வள்ளி பிராட்டி ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அதை தட்டாம செய்வாரா. விந்தை கூற மாதின் வேலைக்கார. அதுக்கப்புறம் சொல்றார், யாரெல்லாம் திருப்புகழ் பாடுகின்றார்களோ அவர்கள் மீது தீராத அன்புடையவர். செஞ்சொல் அடியார்கள் வாரக்கார. செஞ்சொல் அப்படின்னா திருப்புகழ்னு அர்த்தம். திருப்புகழை பாடக்கூடிய அடியார்கள் மீது, வாரம்னா பாசம், பாசம் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான முருகப்பெருமான். அதை இங்கே சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தன்னை எதிர்த்து வந்த சூரனை எல்லாம் சுக்குநூறாக மாய்த்து தள்ளினாராம். மாயை மாறி வந்தாராம். முருகனும் மாயையாக மாறி அவனை இல்லாமல் செய்தாராம். சொல்றார், செஞ்சமரை மாயும் மாயக்கார. அதுக்கப்புறம் துங்கரன சூரைக்கார. சூறாவளி காத்து மாதிரி சுற்றி இருந்த அத்தனை சூரபத்மனுடைய கூட்டங்களையும் அழித்து சூறாவளி மாதிரி அழித்து தள்ளினாராம். துங்கரன சூரக்கார. இப்பேற்பட்ட பெருமாள் யார் தெரியுமா? செந்தில் நகரில் வாழும் ஆண்மைக்கார பெருமாள். ஒரே ஒரு தலைவன் தாண்டா உலகத்துல எங்களுக்கு, எப்போதும் அவன் மட்டும்தான் ராஜா, வேற யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட ஆண்மை மிக்க. ஆண்மைனா இங்க சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா ராஜான்னு அர்த்தம். இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரே ராஜா, த ஒன்லி ஒன் கிங். யாருன்னா செந்தில் நகர்ல இருக்கிறார், திருச்செந்தூர்ல இருக்கிற ராஜா ஆறுமுக நயினார் முருகப்பெருமான் தான், வேற யாரும் கிடையாதுறான்னு அப்படியே நெஞ்சில மாறுதட்டு அப்படியே நிமிர்ந்து நின்று சொல்றார். செந்தில் நகரில் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே. இந்த வார்த்தையெல்லாம் அருணகிரிநாதரை தவிர வேற யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா பரிபூரணமாக சாட்சாத் குக பிரம்மத்தினுடைய வடிவம் அருணகிரிநாதர். முருகனை ஒவ்வொரு அணுவாக அனுபவித்து தான் பார்த்த காட்சி எல்லாம் இப்படி பிரவாகமாக கொட்டி இழைத்திருக்கிறார் முருகனுடைய திருவடிக்கு.